கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். என்டிஏ கூட்டணியில் இபிஎஸ்ஐ மீண்டும் இணைப்பது குறித்து இபிஎஸ்ஸிடம் நயினார் நாகேந்திரன் பேசியதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சிவமணி. சிவமணி, விவரங்கள். மோனிஷா, திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் இல்லத்துல நேற்றைக்கு எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்ட சிறப்பு விருந்து நடைபெற்றது. எடப்பாடி பழனிசாமிக்காக சிறப்பு விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டு அதில் அவர் கலந்து கொண்டார். அவரோட முன்னாள் அமைச்சர்களும் கலந்து கொண்டார்கள். பாஜகவை சேர்ந்த முன்னணி தலைவர்கள் வேல்முருகன், தமிழிசை சவுந்தரராஜன், பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டவரும் கலந்து கொண்டார்கள். இந்த நிகழ்வின் போது எடப்பாடி பழனிசாமியுடன் நயினார் நாகேந்திரன் தனியாக 20 நிமிடம் ஆலோசனை நடத்தினர். அந்த ஆலோசனையில மீண்டுமாக ஓ பன்னீர்செல்வத்தை தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேர்த்துக் கொள்வதற்கான முதற்கட்ட பேச்சுவார்த்தை துவங்கியதாக தெரிகிறது. இது குறித்து நயினார் நாகேந்திரன் சில வார்த்தைகளை எடுத்து வைத்ததாகவும், அதற்கு உடனடியாக இசைவு தெரிவிக்காவிட்டாலும் கூட முழுமையாக மறுப்பு தெரிவிக்கவில்லை என்ற தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே நயினார் நாகேந்திரன் இல்லத்துல இது போன்ற, அதாவது முதற்கட்டமாக அந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள், அதிமுகவுடைய தலைவர்கள் கலந்து கொண்ட அந்த ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதற்கு பிறகாக இருவரும் தனியாக ஆலோசனை நடத்தினார்கள். அந்த ஆலோசனையில இது தொடர்பான பேச்சுக்கள் எழுந்திருக்கிறது. அதுல அவ்வாறு தேசிய ஜனநாயக கூட்டணியில அவரை ஓ பன்னீர்செல்வத்தை இணைத்துக் கொண்டால் பாஜகவிற்கு அதிமுக ஒதுக்கக்கூடிய தொகுதிகளிலிருந்து தொகுதிகள் ஒதுக்கீடு செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படிங்கிற தகவல்களும் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பாக இருவரும் ஆலோசித்திருக்கிறார்கள். உடனடியாக இதற்கு எடப்பாடி பழனிசாமி எந்தவித, அதாவது இசைவு தெரிவித்ததாக தகவல்கள் எதுவும் இல்லை. இருந்த போதிலும் கூட இதனை தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி மீண்டுமாக அவரை கூட்டணியில் சேர்ப்பதற்கான நடவடிக்கைகள் துவங்கியுள்ளதாகவே பார்க்கப்படுகிறது. திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் அவர் சார்ந்த சமூக மக்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கக்கூடிய நிலையில அவ்வாறு அவர் வெளியே சென்றால் அந்த வாக்குகள் பாதிக்கப்படக்கூடும் என்பது குறித்த தகவல்களும் எடுத்துரைக்கப்பட்டதாக தெரிகிறது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கும் அதாவது பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைக்கக்கூடிய தொகுதிகளில் இருந்து தொகுதிகளை பிரித்து கொடுப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அந்த பேச்சுவார்த்தையும் அதில் இடம்பெற்று இருக்கிறது. மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சிவமணி.